ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டோர்னமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு டோர்னமெண்ட் பார்த்தோம். இந்த டோர்னமெண்ட்டு இப்போ 2வது லெவலில் இருக்க இந்த டோர்னமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த டோர்னமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு 50K இருக்கணும். இதில் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 175 கிடைக்கும். செகண்ட் பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த காசு உங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் வந்துடும். புரியுதுங்களா? இதில் ஆல்ரெடி நான் வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம இப்போ இந்த இதில் ஒரு தடவை உங்களுக்கு விளையாடி காட்டுறேன் பாருங்கள். சரி, இதுவும் வந்து 5 தான் இருக்குது. 5 பேர் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது பாருங்கள். 5 பேர். கேப்லாம் பாருங்கள், என்னென்ன மாதிரிலாம் வச்சுக்கிறாரு பாருங்கள் கேப். அடுத்தவன சின்ன கார்டு தான் பாருங்க. தலைவர் எடுத்தவன போடுறாரு பாருங்க பெருசா. ஏன்டா கொஞ்ச நேரம் விளையாடுங்களாப்பா, எடுத்தோடனேப்பா பெருசு பெருசா போடுவீங்க பாருங்களேன். எனக்கு வர அது என்னத்த சொல்ல வரமாட்டேது. டக்கு டக்குன்னு எந்த வெளியே போயிடுவோம். வரலையே, வராம ஆடி என்ன பிரயோஜனம்? இந்த கேப்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்காது. நீங்கள் நல்லா ஒரு பெரிய இதுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேப் கிடைக்கும். பாருங்கள், ஒரு எத்தனை லெவலில் இருக்கார் பாருங்கள். அந்த லெவல்கிட்டலாம் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேப்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிள் வரும். அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் வாங்கிக்கலாம் காசு கொடுத்து. இல்லாட்டா உங்களுக்கு இது ஓப்பனாக உங்களுக்கு நிறைய கேப் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் இது ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ரிவார்ட்லாம் கொடுப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அதுலேயும் சில கேப்லாம் கிடைக்கும். நம்ம அதையும் உங்களுக்கு பார்ப்போம், எப்படிலாம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் மாற்றுறது எப்படிலான்னு. பாருங்களேன், ஒரு கார்டு வர மாட்டுது. எவனோ ஒருத்தன் போட்டு தில்லா விளாடுவான்னு பார்க்குறேன், ஒருத்தனும் விளாட மாட்டான். எல்லாரும் என்ன மாதிரி பயப்படுறானுங்க. இருக்கிறதுக்கும் நான் தான் இருக்கிறதுலே இல்லை, ஒருத்தர் என்ன கீழே இருக்கிறாப்புல. போன தடவை 5 ஜே வந்துச்சு, இந்த தடவை ஜே தான் வந்துருக்குது. ஆனால் வேஸ்ட்டாக வந்துக்குது, ஒரு பிரயோஜனம் இல்லாமல். நல்ல கடை போடுங்கப்பா, நல்ல கடை வட்டும். இந்த தடவையும் வரல. பார்ப்போம், கொஞ்சம் ஏற்றி பார்ப்போம் என்ன நடக்குது. இந்த வாட்டி நம்ம வேறு மாதிரி விளாடுவோம். ஏன்னா எல்லாருமே நார்மலாக தான் விளாட்றாங்க. அதனால் ஒரு 5 வந்துக்குது. திருப்பி கொஞ்சம் ஏற்றுவோம். டூ பேர் நமக்கு வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் சும்மா ஏற்றுவோம். நமக்கு வாய்ப்பு இல்லை. 5 இருக்குது, ஆனால் நமக்கு வாய்ப்பு இல்லை. கே இருந்ததுன்னா காலி. 8 இருக்குது, போயிடுச்சு. சும்மா தான் போட்டாங்க. விஐபி இது வரைக்கும் எல்லாமே எனக்கு மொக்க கடை தான் வந்துக்குது. எதுவுமே நல்ல கடை வரவே இல்லை. அப்படியே எனக்கு இங்கே நல்ல கடை வந்தாலும் அங்கே வரமாட்டுது. என்னத்த சொல்ல. அதுக்குள்ளே அவர் வந்து பெருசாக ஏற்றி விளாட்றாராம்மா. அவர் வந்து விவிஐபி அப்படின்ற ஒரு கான்செப்டில் விளாட்றாரு. அவர் துட்டு நிறைய வச்சுக்கிறாப்புல. இந்த மேலே இருக்கிற அந்த நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காசு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அப்போ தான் அதெல்லாம் வரும் இந்த நேம். சரிங்களா? அதுக்கும் உங்கள் திறமைக்கும் சம்மந்தமே கிடையாது. திறமை இருந்தால் தான் காசு கிடைக்குமா அப்படின்னா, இதில் நான் சொன்ன பார்த்தீங்களா, நிறைய வழியில் இருக்குது காசு வரும். அதெல்லாம் நான் போக சொல்கிறேன். ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஜ் வரணும். இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது 40 ஸ்டேஜ் இந்த மாதிரிலாம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழியில் உங்களுக்கு காசு வந்து நம்ம வந்து ரிவார்டாக எடுக்க முடியும். அப்புறம் இல்லை சில இதெல்லாம் இருக்குது, மெத்தட்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மூலமாக நீங்கள் வந்து காசு வந்து இது பண்ணலாம். அதனால் இவர் வந்து விஐபி எப்படி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயமே இந்த இதுதான், தெரியுதுங்களா? இந்த லெவல் தான். இது தான் நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும் தான் வரும், உடனே கிடைக்காது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற அந்த பேர் பார்த்தீங்களா, இவர்கிட்ட பாருங்கள், என்னோட பெரிய லெவலில் இருக்கா போல். ஆனால் மேலே எந்த பேருமே இல்லை பாருங்கள். அது காரணம் என்ன, அந்த காசு இல்லை அவர்கிட்ட. என்கிட்ட இருக்கிற காசு கூட அவர்கிட்ட இல்லை, அதனால தான் அது காட்டல.
ஓரளவுக்கு நல்ல கார்டு தான். 10 வந்துருக்குது. ஆனால் ஜேன்னு ஒன்று இருக்குது, அதுதான் பார்க்கணும். ஓகே, நம்ம கொஞ்சம் ஏற்று பார்ப்போம். வெளியே வந்துட்டான். இப்போ நான் வந்து வெறும் 45 தான் இருக்கேன். ஆனால் இவர் 42 இருக்கார். இவரும் நானும் ஓரளவுக்கு பணம் வச்சுருக்கோம். ஆனால் இவர்கிட்ட பணமே இல்லை அவ்வளோவா. தெரியுதுங்களா, ரொம்ப கம்மியாக இருக்குது இவர்கிட்ட. அதனால தான் இங்கே வந்து எந்த ஒரு லெவலும் வரல. இல்லாட்டா இங்கே உங்களுக்கு பேர் காட்டும், தெரியுதுங்களா. இந்த பேர் தான் எனக்கு இங்கே வந்திருக்கு. இந்த பேர் வந்து உங்களுக்கு ஒரு இதுலேயும் காட்டும், எப்படி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இதாகும். மூணு டைமண்ட் வந்திருக்கு. இன்னும் ஒரு டைமண்ட் தான் எனக்கு தான், ஏன்னா ஏ தான் இருக்கு என்கிட்ட பெருசு. வருமா அப்படின்றது கேள்விக்குறி தான். அதுக்குள்ளே ஒரு போட்டாப்புல, ஏன்னா அவர்கிட்ட ஆல்ரெடி 2 டைமண்ட் இருக்கு போகுது. போட தேவையில்ல. பாருங்களேன் வந்துருச்சு. இந்த இடத்துல தாங்க நம்ம ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம் வரதில்ல. இப்போ மட்டும் நான் வந்து இது பண்ணி தான் எனக்கு தாங்க ஏ தான் இருக்குது. ஏ தான் அந்த டைமண்ட்லேயே ஏ தான் பெருசு. அதனால் எனக்கு தான் அது கிடைக்கும், யார்கிட்ட என்ன இருந்தாலும். ஆனால் எனக்கு அந்த போடக்கூடிய தைரியம் வரலையே, அதனால் தேவையில்லாமல் போச்சு. இது வரைக்கும் அந்த போர்டில் ஒருத்தர் கூட வெளியே போகல. டோர்னமெண்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே தான். சில பேர் தில்ல ஆடுவாங்க, அதனால் சரசரன்னு போயிடுவாங்க. சில பேர் என்ன மாதிரி பயந்து ஆடுவாங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுவாங்க ஒரு இடத்துல, ஒரு ஸ்டேஜில் நின்றுவாங்க. ஏற்றுறா போல் என்னால் ஏற்றவே முடியாது, இதுதான் பிரச்சனையே. இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டாலே எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு தயக்கம் வந்துடுது. மற்றபடி நார்மல் கேம்லாம் கொஞ்சம் தில்ல விளையாடிடலாம். ஆனால் இந்த டோர்னமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு செகண்ட் பிளேஸ் வர வரைக்கும் உங்களுக்கு உங்கள் காசு கூட ரிட்டர்ன் வராது. போனது தான். சரி, நம்ம அமௌண்ட் வச்சுருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய இது இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு தயக்கம், அந்த தயக்கம் வந்து தான் இதில் ப்ராப்ளமே. ஏற்றிட்டா போல, இவரும் ஏற்றிட்டா போல. 2 பேரும் வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. நம்மளும் வெளியே போக தயாராக இருக்கலாமா? இல்லை, வேண்டாம். யாரோ ஒருத்தர் வெளியே போய் தாங்கணும். யார் டபுள் கே வச்சுருக்காரு எடுத்துட்டாரு. அவருக்கு இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு பாருங்கள், VIPக்கு. போடுங்க அவ்வளோதான் பாருங்க, அவ்வளோதான். பணக்காரன் தூக்கி போட்டு போயிட்டான். எனக்கு வேணான்னு போட்டான். ஒரு ஆள் காலி. இன்னும் 2 பேர் தயவு செய்து போயிடுங்கப்பா வெளியே. அவர் ஒருத்தர் போகிறதுக்கு ரெடியாகிறார், VIP. அவரும் காலி. சூப்பர். இப்போ நாங்கள் 3 பேர் தான். அந்த 3 பேரில் நான் தான் கம்மியாக வச்சுருக்கேன். அதனால் நான் தான் போகிறோம் மாற்றுது. அதுவும் தெரில, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். விளையாட தயாராக இல்லை அவங்க. இதுதான் பிரச்சனை. நான் ஒரு தடவையாவது டோர்னமெண்ட் வின் பண்ணி உங்களுக்கு காட்டின்னு பார்க்குறேன், நடக்க மாட்டுது. அதுக்கான கார்டே வர மாட்டுது. நானும் இதில் பெரிய வல்லுநர்லாம் கிடையாது, கொஞ்சம் நல்லா விளாட்றேன் இது. ஆனால் என்ன சொல்கிறது, நான் இப்போ ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிலாம் ஜெயிச்சு காட்ட முடியாதுனால, அந்தளவுக்கு எனக்கு இதில் வந்து ஸ்கில் கிடையாது. ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த கேம் விளையாடவே தெரியாடி கூட நீங்கள் இதில் விளாட்லாம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது. நம்ம என்ன சொல்கிறது, ரம்மி, எனக்கு தெரிஞ்ச ரம்மியோட இது ரொம்ப ஈஸி. சொல்ல போதுங்களா, ரம்மியில் வந்து என்னென்னா உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து அப்படியே சேஞ்சாக இருக்கும். பட் ஆனால் இந்த கேம் ரொம்ப ஈஸி ரம்மி விளாட்றத பொறுத்து. ரம்மி வந்து நமக்கு ஈஸியாக நமக்கு மூவ் பண்ணலாம், எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் இதில் அந்த ஐடியா இருக்காது. ஆனால் இதில் லக்கு ஜாஸ்தியாக வரும். நம்மளை வந்து இதுவாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச வேண்டியது நான் அன்றைக்கி ஒன்று காட்டின பார்த்தீங்கன்னா ஒரு 10 விஷயம் தான். அந்த 10 விஷயத்தை வச்சு ஜெயிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். ஆனால்
எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நார்மல் ரம்மியோட இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான கேம் தான். அது இல்லாமல் இதில் இருக்கிற இந்த ஸ்டேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதனால இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். சொல்ல போதுங்களா, நம்ம ஒரு இடமா இது பண்ணுறது அந்த மாதிரி போகும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு இதில் ஒரு ஆர்வத்தை இது பண்ணோம். அதனால எனக்கு தெரிஞ்சு இது வந்து சூப்பர் கேம் ரம்மியோட. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ நம்ம பெரிய கார்டு இருக்கு அவ்வளோதான், அதனால வந்துச்சு. நிறைய பேர் வந்து சீட்டு விளையாடுவீங்க. நார்மலாக நம்ம என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து நம்மளுக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க. நிறைய நம்ம ஆஃபீஸ்லலாம் இருக்கும்போதெல்லாம் விளையாடிருப்போம். அதனால் சீட்டு வந்து எப்போவுமே வந்து மக்கள் மத்தியில் ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்ம ஸ்டேஜாக போகிறதுனால இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுதான் தான் இது நமக்கு இன்ட்ரெஸ்டாக காட்டுது. எனக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கனால நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் விளையாடி பாருங்களேன், உங்களுக்கும் புரியும். ரொம்ப நீங்களே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு டைம் பாஸ் கேமாக இருக்கும். ஏகே பெரிய கார்டு தான், ஆனால் அங்கே வரலன்னா அது பெரிய கார்டாக இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. பாருங்கள் 235 வந்துக்குது பெரிய கார்டாவே. ஆனால் பாருங்கள் இவர் என்னத்துக்காக ஆன்லைன் பண்ணுறாருன்னா, சும்மா ஒரு குருட்டும் போக்கில் ஆன்லைன் பண்ணுறாப்போல. நானும் பண்ணியிருப்பேன், ஒரு வேளை விட்டு அந்த கார்டு இல்லைன்னா எனக்கு வந்திருக்கும். அதான் சொல்லிட்டேன் நான் தான். ஒரு போர்டு பாருங்களேன் எவ்வளோ நேரம் போகுது பாருங்கள். ஒரு 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 டோர்னமெண்ட் போர்டு எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். சிம்பிள். இதுதான் இந்த கேமில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். நமக்கு நிறைய ரொம்ப நேரம் விளாட்லாம். ஐயோ சூப்பர் கார்டுங்க, எனக்கு வந்திருக்கலாம், போயிடுச்சு. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது. நிறைய ஸ்டேஜஸ்லாம் இதில் பாருங்களேன் 3 வந்திருக்கு. ஆனால் வேஸ்ட்டு தான். 7 அது வேஸ்ட்டு தான். மூணு இருக்கு பாருங்க. எனக்கு சம்மந்தமே இல்லாமல் சின்ன சின்ன கார்டுக்கெலாம் வருது, பெரிய கார்டு வரும்போது ஒன்றும் வரமாட்டுது. சின்ன சின்ன கார்டு இருக்கும்போதெல்லாம் சூப்பர் இதெல்லாம் வருது. வந்தாச்சு, பெரிய அமௌண்ட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் போட்டு தான் ஆகணும், ரொம்ப நேரம்லாம் விளாட முடியாது. நீங்கள் பெரிய அமௌண்ட்டுக்கு வந்துட்டா நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஆன்லைன் பண்ணுறாரா? நான் எங்கே ஆன்லைன் பண்ணுறதுக்குலாம் முடியலங்க என்கிட்ட. ஏய் எல்லாம் பிடிக்கிறீங்க, கொஞ்சமாவது இதோட விளாடுங்கடா. தலைவர் அமைதி. ஐயோ நல்ல கார்டு, பார்ப்போம். இதுக்கு நம்ம ஆன்லைன் பண்ணலன்னா வேஸ்ட்டு தான். நான் வரணுமே, வரலை. இருந்தாலும் ஒரு குருட்டாம்போக்கு அடிச்சு விட்டோமா ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நல்ல கார்டு ஒரு வந்துருச்சுன்னா பார்ப்போம். எவனாவது போடுறான்னு பார்க்கலாம். தில்லு இருந்தால் போடுங்களாப்பா. போடுவானுங்க. ஐயோ போடலையா? ஏன்டா? அடப்பாவி, நானே ஒரே ஒரு தடவை தில்லா போட்டேன், அதுக்கு நீங்கள் போடலன்னா எப்பட்றா? அழகா போட்டிருக்கலாம் விடா. ஒரு தடவை ஜெயிக்க வைங்கப்பா, பார்க்கலாம். வந்துச்சுன்னா தில்லா போடலாம். வரலை, வரமாட்டேங்குது. நம்ம வரும்போது போட்டாலும் எவனும் போட மாட்டானுங்க, உஷாராகிறானுங்க பாருங்க. கரெக்டாக போடுறான் பாருங்க. என்கிட்ட இல்லாமல் நான் என்ன போட்டு என்ன பண்ணுறது? சும்மா வேணா வெளியே போவா? அவ்வளோதான், 2000க்கு வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். நம்மளே இதில் இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஆடவே முடியும். அதுக்கு மேலே ஆடினா அவன் நம்ம காசு எடுத்துப்பான். ஏன்னா அந்த அமௌண்ட் வருது பார்த்தீங்கன்னா, இதான் முக்கியம். 10 இருக்குது, சும்மா அடிச்சு விடுவோம். லக்கு இருந்தால் அடிக்கலாம், பார்க்கலாம். ஏன்னா 10 இருக்குது. அவங்கள்ட்ட இருக்குதா? 10 தான் இருக்குது. என்கிட்ட எனக்கு தான். ஏன் தெரியுமா? 2A ப்ளவுஸ் காலி. பாய் பாய். சிரிக்கலாமா?
பரவாயில்ல, லக் இருந்திருக்கு, ஏதோ இருந்திருக்கு. பாருங்களேன், ஒரு கேமு எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நேரம் போகுது பாருங்க. நான் தான் ஸ்லோனா இவனுங்க அதுக்கு மேலே ஸ்லோவாகிறானுங்க. கார்டே இல்லைங்க, சுத்தமாக வரல. தலைவருக்கு எதாவது வந்திருக்கான்னு தெரில, எனக்கு தான் வந்து, ஏன்னா பெரிய கார்டு அவர்கிட்ட இல்லை, என்கிட்ட தான் பெரிய கார்டு. கரெக்டாக இப்போ வரைக்கும் கரெக்டாக ஓடிட்டுருக்கு ட்ரெயின். இதுக்கப்புறம் தான் என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஆலின் பண்ணிட்டா போல. சரி நம்மளும் பண்ணுவோம், இன்னும் 400 தான் போடணும், அவ்வளோதான். 4 வந்துருப்பா, ஏதாவது கார்டு 4 வந்துருச்சு எனக்கு தான். பார்த்தீங்களா, வின் பண்ணிட்டேன். பாருங்க இப்போ பாருங்க, அதாவது இப்போ இது வின் பண்ணால் 7ல் இருந்ததுலாம் இப்போ 8 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம 2 வின் பண்ணால் இதுவும் ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் இது ஃபினிஷ் பண்ணால் இது ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகி இது ஃபினிஷ் பண்ணால் என்ன வரும்ன்றது எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான். சரிங்களா, புரிதுங்களா? நம்ம வந்து ஜெயிக்கலாம், தோக்கலாம், ஆனால் இது நீங்கள் விளையாட 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 உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நான் பொறுமையாக தான் ஆடினேன். சரி, பொறுமையாக போகிறது தான் நல்லது. அப்போ தான் நம்ம வந்து இதுலேருந்து நிறைய இது பண்ண முடியும். நம்ம அவசரப்பட்டு காசு இருக்குன்னு சொல்லிட்டு டப் டவுன் போட்டு இருந்தோம்னா தோற்றுருவோம். இந்த டோர்னமெண்ட் நம்ம ஜெயிச்சிருக்கோம், இதையும் நீங்கள் விளையாடி பாருங்கள். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம.